ஹாய்க்கா. ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று நாளையோட 2025 முடியுது. 2025 எவ்வளோ பாடம் எல்லாருமே கற்றுருப்போம். நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். கூடவே இருக்கவங்க தான் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. அது உறவாக இருந்தாலும் சரி, பழக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எள்ளுனா எண்ணெயாக போய் நின்றாதீங்க. தாமரையில் இருக்க தண்ணி மாதிரி ஒட்டி ஒட்டாமல் இருந்துக்கிறது நமக்கு சேஃபு. அது பார்த்து நடந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. சாதம். நாங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம்லாம் கிடையாதுப்பா. உடனே இலையில போடுறீங்க முருங்காய் சாம்பார் வச்சுருந்தா சொல்லிடாதீங்க. கோவிலுக்கு போவோம், அவ்வளோதான். காலையில் வேணால் விரதம் இருக்குன்னா இருப்பேன். உடம்பு ரீதியாக பார்த்துக்கணும், அது மாதிரி தான். சைவம் செஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான்ப்பா. கத்திரிக்காய் வறுவல். இது தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுக்கிறது. கோவக்காய். அதுக்கப்புறம் அப்பளம். முருங்காய் சாம்பார்ப்பா. ஏகாதசி விரதத்துக்குலாம் விரதத்துக்கு தான் முருங்காய் சாம்பார் செய்யக்கூடாது, மற்றபடி செய்யலாம். முருங்காய் சாம்பார். நம்ம வீட்டில் இதுதான் சமையல். அட்வான்ஸாக வரப்போகிற ஹாப்பி நியூ இயர். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.